மேலே இதெல்லாம் பாட்டு கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் தான் எனக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தேங்க்யூ வெரி மச். இது இயக்குனரோட நான் சேர்ந்து பணியாற்ற 2வது படம். என்னுடைய முதல் நன்றியை வந்து இயக்குனருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு டீமில் இருந்த யாருமே 2வது டீமில் இல்லை. நான் மட்டும்தான் இயக்குனர்கிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படம். அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். 2வது இந்த படத்தில் வந்து ஹீரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழரசு சார் தான் தயாரிப்பாளர். அவருக்கு என்னோட நன்றி. 2வது பாண்டியராஜ் சார், 3வது கேமராமேன், 4வது மியூசிக் டைரக்டர். இந்த படம் ஃபுல்லாக ஒரு மியூசிக்கல் மாதிரி முழுக்க ஒரு ரிதம்லேயே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு படத்தை கிடைச்சி எடிட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எங்கள் டைரக்டர் பாண்டியராஜன், எங்கள் ஹீரோ அண்ட் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் முத்து யோகா கேமராமேன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு. ஃபுல் சித்திரம் பேசரி 5வது நினைவுக்கு அப்புறம் தமிழ் ஒளிப்பதிவு பண்ணுற படம் வம்சம். பாண்டியராஜோட பசங்க படமே நான் பண்ண வேண்டியது சில காரணங்களால் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி. இந்த படம் ரொம்ப சேலஞ்சிங் அதை ஷூட் பண்ணுறதுக்கு. நிறைய இடம் வந்து லைவ் த்ரில்லாம் வந்து ஆக்டர்ஸ் உள்ளே வச்சு நாங்கள் பண்ணோம். அதுக்கு ஆக்டர்ஸ் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் அது ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் மூலமாக புதுசாக 2 பேர் கிடச்சிருக்காங்க. ஒன்று வந்து அருள், இன்னொன்று வந்து தமிழரசு சார். 2 பேரும் நல்ல பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து இப்போது தமிழ் இங்கிலீஷில் பேச போகிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வம்சம் வந்து என்னோட 6th வெஞ்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டி சார். சாரி, பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து இட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த கேரக்டர். அண்ட் இந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுக்கனா பாண்டி சார் தான். ஸோ தேங்க்யூ சார். ஐம் சாரி. ஆக்சுவலி இதுக்கு மேலே I've done a lot of press meetsல வந்து I've spoken but I've never cried because I've this film in the படத்துல வந்து this film is very special to me because I'm very lucky to have to get a team like this. Pandi sir, I want to thank Pandi sir first, and then I would like to thank Tamil uncle for taking care of all the 120 people. புதுக்கோட்டையில வந்து it's very hot. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. And you can't bear the heat. And அவ்வளோ ஹீட்ல வந்து Tamil uncle has taken so much care of each and every person. So I would like to thank him. And he's not here right now, but I wish I could thank him. And cameraman sir ki thanks solnu because he's been so cooperative. And sometimes there are times that you're not able to give a certain shot, so adnala da he has to wait and the veilla nikka mudiyala. So adnala da it's I hats off that he's worked so hard. And he's one person who works from morning 7 till evening 6, and he has to be in the heat. So I want to thank him. Thank you, sir. Then I'd like to thank the art director for making us laugh. And for not only he's not like an art director on the setla வந்து அங்க வந்து art director மாதிரி இல்ல. He's like he's one person 24/7 he'll be jolly. So அப்படி jolly character இருக்கு. And I'd like to thank the music director for giving such fabulous music. And music வந்து ஒரு படத்துக்கு வந்து லைஃப் it's
its life for the film. And I would like to thank him for giving such amazing music and giving a soul to the film. And I co-directors ke ellarkum thanks solnom. And I'd like to thank Arul because there are times ஒரு ஷாட்க்கு வந்து I have taken 6-7 shots, so thank you for standing there for me, and thank you for being so cooperative and so sweet. And yeah, I would like to thank everybody, and I'd like to thank the entire team, and we need your blessings, and yeah, that's it. நம்ம வீட்டுக்குள்ளே போய் கிடந்தாங்க வெளில வராம. நாங்கள் அதில் விட்டு அடிச்சு சார் ஒரு 2 minutes இந்த கேரவனுக்கு போயிட்டு வரோம், அதெல்லாம் போகக்கூடாது, இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை நினச்சி தான் அழுகிறாங்கன்னு நினைச்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கூட ரெஸ்ட் கொடுக்காம எங்களை சாவடிச்சிங்களாடான்னு நினச்சி அழுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக படம் வந்து நீங்கள் பாராட்ட எழுதும்போது அது அவங்களுக்கு தெரியும். அது எதுக்கு அழுதாங்கன்னு தெரில. ரொம்பலாம் குடும்பப்படுத்தலை. பொதுவாக டைரக்டர் என்ன பண்ணுவோமோ அந்த குடும்பத்தை தான் நானும் பண்ணேன். ஸ்பெஷலாலாம் குடும்பம் பண்ணல. உண்மையில சொல்லணும் அப்படின்னா நல்லா குடும்பப்படுத்தினேன். மரமே ஏற தெரியாத அவரை பார்த்தா அவ்வளோ பெரிய ஹைட்டில் ஏற்றி விட்டு, இல்லையா சார் ஒடிஞ்சு விழுந்துரும், ஒடிஞ்சு விழுங்காது வாங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்ல ஏரியெல்லாம் காமிச்சு ஆட்டியெல்லாம் காமிச்சு அப்புறம் அருளை ஏற்றி விடுவேன். ஃபஸ்ட்டு நாளே இவங்களை வந்து கரெக்டாக டியூன் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணி ஃபஸ்ட்டு நாளே ஓட விட்டேன். அதே மாதிரி சுனேனா வந்து இறங்குச்சு, அதையும் ஓட விட்டேன், சேசிங்க ஓட விட்டு அப்புறம் போய் அடுத்து தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு அடித்தேன். இது என்ன சார் இது அப்படின்னு, அதுக்கு பேர் தான் கம்மான்னு சொல்லுவாங்க. கம்மானா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதெல்லாம் புரிஞ்சுக்குவே போக அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குளத்து தண்ணிக்குள்ள விட்டு அடித்தேன். என்ன சார் தண்ணியெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாம், நீ எந்த தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துருக்கீங்கல்ல, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணு. அதே மாதிரி சுனேனாவா அது ரொம்ப வெளி கரையில் உட்காந்து என்ன இப்படியெல்லாம் எடுப்போம், இப்படியெல்லாம் இருக்கு அருளுக்கு சீன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்து மறுநாள் கூப்பிட்டு வாமா நீ கம்மாய்க்குள்ள இறங்குமா, உனக்கு ஓப்பனிங் சீனே கம்மாய்க்குள்ள தான் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள விட்டு நீச்சல் தெரியுமா அப்படின்னா ஸ்விம்மிங் பூல்ல அப்படின்னுச்சு. வா பக்கத்தில் நாங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லி தண்ணிக்குள்ள இழுத்து விட்டு அதை 2 நாள் தண்ணிக்குள்ள விட்டு இப்பெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கான். அதை நினைச்சு தேங்க்ஸ் டு டேரக்டர் சார், தேங்க்ஸ் டு டேரக்டர் சார்ன்னு சொல்லி வளர்றாங்க 2 பேருமே. உண்மை அதுதான், ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன். அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான படம் கிடைக்கும். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா எனக்கிட்ட மட்டும் இல்லை, எங்க டெக்னீஷியன் பசங்கள்ல பண்ணாரு, அது இந்த படத்துலயும் பண்றாரு, அடுத்த படத்துலயும் பண்ணாரு. கண்டிப்பா ஆடுவாரு. இதுல பசங்கள்ல ஒரு லவ்ல ஒரு காமெடி கலந்த காதல் இருந்தது இல்ல, அதே மாதிரி இதுல வந்து ஒரு காமெடி கலந்த காதல் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் எல்லாம் ஒரு ஓப்பனிங் ஒரு ஹீரோக்கு வர்றதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்கு. இது வந்து பசங்க மாதிரி கிடையாது, ஒரு நல்ல கமர்ஷியல் படம். இது வந்து நான் வந்து ஒரு நல்ல படம் ஒரு ஸ்டாண்டர்டான கமர்ஷியல் படம்னு நான் சொல்லுவேன். எனக்கு கோவம் கிடையாதுங்க. அசின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களை நடிக்க வைக்க முடியல, அட்லீஸ்ட் அந்த நேமனால நடிக்க வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தாங்க அந்த அசின்கிற பேரை யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா அதுக்கு பேரு அந்த படத்துல வந்து அழகி தேவி அப்படின்னு அதுல ஒரு முக்கியமான கேரக்டர். தயவுசெய்து அந்த கேரக்டரை பத்தி போய் எழுதுறாங்க. படம் பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காமிச்சதுங்கிறதுனால நீங்க அசினை போய் எழுத ஆரம்பிச்சிட வேண்டாம். படத்துல வந்து இவர்களுடன் உங்கள் அசினோட போடலாங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்கான். அது பின்னால கேஸ் ஆகும், அதை வந்து பாத்துக்குவாங்க ப்ரொடியூசர் சைட்ல. அது வந்து ஒரு நல்ல காமெடியா இருக்குங்க, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, கிராமத்து சுத்தமான கிராமத்து நடிகை தான்.